யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சோலோ ஸ்குவாட் எடுத்து வந்திருக்கிறேன். ஏன் நான் கூட குறை சொல்ல முடியாது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட. இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், இடையில எப்படி இருக்கும், ஃபினிஷிங்கில் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரையும் நல்லா இருக்கும். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தான் வழக்கம் போல் எல்லா சோலோ ஸ்குவாட்லையும் போயிட்டு இந்த சோலோ ஸ்குவாடாக இருக்கட்டும், இல்லை வந்து ரேங்கட் மேட்சாக இருக்கட்டும், இல்லை சில சமயம் டோர்னமெண்ட்டில் கூட இட்லிஸ்ட் போயிட்டு தேடி போய் அடிப்போம். ஆனால் இந்த ஒரு சோலோ ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு டீம் இட்லிஸ்ட் போட்டு அவங்க நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நம்மளே அவங்கள தேடி போய் நீங்க என்னன்னா நம்ம என்ன தேடி வருது, நானே உங்களை தேடி வந்து அடிக்கிறேன்டா, அந்த அளவுக்குலாம் வேற லெவலில் போகும். நல்லா இருக்கும் இந்த ஒரு சோலோ ஸ்குவாட் மேட்ச். சரி, ஓகே. இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருக்கீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, நம்ம 20K ஃபேமிலி ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1400 பேர் தான் தேவை. ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோலே நினச்சா நம்ம அசால்ட்டாக 20K போயிடலாம். ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது அசால்ட்டாக போடுறோம். ஏன்னா எதுவுமே கஷ்டப்படாமல் கிடச்சா அது வந்து அதோட அருமை தெரியாது. ஆனால் நானும் இந்த வீடியோ இந்த சேனல் ஓப்பன் பண்ணி 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட இந்த வீடியோ சேனலுக்கு வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம போடுற அந்த எப்படி சொல்கிறது, இந்த ஹார்ட் ஒர்க்கு அதுக்கேற்ற பலன் கிடைச்சாலே எனக்கு போதும். நான் வந்து டெய்லியும் வீடியோ போட்டிருந்து இந்த 6 மாதத்துல நேரம் ஒரு 100K வரல அப்படின்னா நான் ஃபீல் பண்ணலாம். நான் போடுறதே வாரத்தில் ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு நாள் தான். ஸோ வந்து அந்த போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நல்ல வீடியோவாக தான் கொடுக்குறேன். கொஞ்சம் இல்லை, ஒரு சில வீடியோ வந்து கொஞ்சம் நல்ல வீடியோவாக இருக்கும், மிச்சம் எல்லா வீடியோ சூப்பர் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இவ்வளோ தூரம் என்னை பேச விடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. எதுக்காக அப்படின்னு கேட்குறேன்னா, ரெண்டே விஷயம் தான். ஒன்று, நீங்கள் வந்து லைக் பண்ணுறதுனால இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸுக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே லைக் பண்ணிடுங்க. இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை அதாவது கடைசி வரையும் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக்கை போட்டுவிட்ருங்க. இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் நல்லா இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிடுங்க. நான் இதை விட, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு குறையில்லாத வீடியோவாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் தோன்றது மட்டும் இல்லை, நான் கன்ஃபார்மே பண்ணுறேங்க. சரி, ஓகேங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்து பின் பண்ணி வச்சுருப்பேன். அந்த குரூப் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதனா ஐடி வாங்கணுன்னாலோ இல்லை உங்களோட ஐடியை சேல் பண்ணணுன்னாலோ நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அட்மினை கான்டாக்ட் பண்ணலாம். அது வேறு யார் குரூப்பு கிடையாதுங்க, என்னோட குரூப்பு தான். அட்மினா நாங்கள் 2 பேர் தான் இருப்போம், நானும் அப்புறம் பரத்தும் இருப்போம். நீங்கள் வந்து என்னைய மெயினாக உள்ளே வந்து குரூப்பில் என்னையை கான்டாக்ட் பண்ணுறத விட அட்மின் இன்னொரு அட்மின் இருப்போம் பார்த்தீங்களா, பரத், அவனை கான்டாக்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வந்து வாட்ஸ்அப் சைடு வரமாட்டேன். அப்புறம் எதுக்கு ப்ரோ நீ அந்த குரூப்ல இன்னொரு அட்மினா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான காரணம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடி வாங்க போறீங்க நம்ம குரூப்ல அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் பணத்தை போட்டு வரது மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இது என்னோட குரூப் தானா இல்ல வந்து ஏமாத்துறாங்களா அப்படின்னு மகிழ்ச்சி தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுக்கலாம், பணத்தை போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து வீடியோ கால் பண்ணலாம். நான் அட்டன் பண்ணுவேன். நான் பரத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா கூட, ப்ரோ நான் பணம் போடுறதுக்கு முன்னாடி மகிழ்ச்சி ப்ரோ ஒருட்டி பாத்துக்கிறேன், அவரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட நான் கொடுக்குறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாலும் அவன் என்கிட்ட சொல்லிடுவான். நானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ காலில் வந்துடுவேன். ஓகேங்களா? அதே நேரத்தில் நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டு வருது, உங்கள் ஐடியை சேல் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கறது முன்னாடி இதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ கால் பண்ணிட்டு. எதுக்காக இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பண்ண சொல்றேன் அப்படின்னா, நான் ஐடி சேல் இந்த குரூப் ஓப்பன் பண்ணியே பார்த்தீங்கன்னா வந்து 1.5 மாதம் தான் ஆகுது இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 குரூப்பு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக் குரூப் ஓப்பன் பண்ணிட்டானுங்க. மகிழ்ச்சி ஐடி சேலு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, மகிழ்ச்சி அஃபீஷியலு. நானே பார்த்தீங்கன்னா என்னோட குரூப்பில் மட்டும்தான் என்னோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா டிபியாக வச்சிருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் டிபி வைக்கல. ஆனால் அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து பயோல மகிழ்ச்சின்னு போட்டுட்டு அப்புறம் டிபிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி லோகோ தூக்கி வச்சிருக்கானுங்க, சேனலோட லோகோ தூக்கி. அதெல்லாம் வந்து நம்பி ஏமாந்தாதீங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த குரூப்பில் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அட்மின்ட்ட மட்டும் பேசுங்க, வேற யார்ட்டையும் பேசாதீங்க. ஐடி வாங்க போறதும் இல்ல வந்து சேல் பண்ண போறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை பண்ணிருங்க வீடியோ கால். ஓகேங்களா? நாங்களும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்துட மாட்டோம். ஒரு 2-3 தடவை அடிபட்டோம், அதுக்கப்புறம் நாங்க வந்து தெளிவாயிட்டோம். இப்போ வந்து ஐடி ஓனர்ட்ட வந்து ஐடி பாஸ்வேர்டு வாங்க போறோம் அப்படின்னா அவரோட அந்த ஆதார் கார்டு போட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லொக்கேஷன், லைவ் லொக்கேஷன், வீடியோ காலில் அவரோட ஃபேஸை பார்த்துட்டு அவரோட ஆதார் கார்டு தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஐடி பாஸ்வேர்ட்லாம் வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விற்கிறவங்கள்ட்ட பிரச்சனை இல்லை, பேமெண்ட்டை வாங்கிட்டு தான் நாங்கள் வந்து சேல் பண்ணுவோம். ஆனால் அதிலே ஒருத்தன் பண்ணாமல் பாருங்க, அவனே வந்து ஐடி பாஸ்வேர்டை மாற்றி வேற ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு என்னோட ஐடி பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டாங்க ப்ரோ, என்னை வந்து திரும்ப எடுத்துட்டாங்க ப்ரோன்ட்டான். ஒக்கால வழி யாரா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்
நம்மள்ட்ட ஏமாத்த பாக்குறியாலான்ட்டு. சரிங்க, இந்த ஐடிசிஎல் குரூப்பை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சிக்கலாம்னு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா அந்த இட்லிஸ்ட் போட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து வெண்டிங் மிஷின்ல இட்லிஸ்ட் போட போனேன். ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா இட்லிஸ்ட் போட்டு ஒரு ஸ்குவாடா தான் இருந்தாங்க. நாங்க இங்க தாண்டா இருக்கோம்னு தேடி வரண்டா அப்படின்னு சொன்னாங்க. அதான் அந்த இட்லிஸ்ட் போறதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே தேடுறதுதான். நான் இங்க தான் இருக்கேன், ரெஃபனர்ல தான் இருக்கேன் அப்படின்னா என்னை தேடி வரதுக்காக ரெடியா இருந்திருப்பாங்க. நீங்களாம் வராண்டா வங்காளிகளா, நானே வரேன் அப்படின்னு தேடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வசமா ஒரு பாட்டு கொடுத்தாச்சு, சாப்பாடு கொடுத்தாச்சு. பாட்டுங்கிற பாருங்க, சாப்பாடு. ஓகே, அடுத்து இந்த டபுள் பேர்ல வந்து நான் எடுத்தேன், எஸ்பிடி ஒய் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்கேர் தான் எதிர்பார்த்தேன், இல்லைன்னா M4 எதிர்பார்த்தேன், அதுவும் கிடைக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிடி ஒய் எடுத்துக்கிட்டு டபுள் பேர்லையும் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் டபுள் பேர்ல 2 அடி அடித்தேன். உடம்புல கரெக்டாக தான் பார்த்து அந்த பொண்ணு அடித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு டவுன் ஆகலை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப அந்த பொண்ணு உள்ள M10 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்யூப் பண்ணிட்டேன். ஏன்னா இதான் நல்லது. நம்மள்ட்ட காயின் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து இட்லிஸ்ட் கூட அப்புறம் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு சிப்பு மட்டும் வாங்கி போட்டுட்டு யாரும் அந்த தக்காளி அந்த உயரமான டவரில் உட்காந்துட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அந்த மணிக்குண்டு மாதிரி ஒன்று இருக்குது, அது மேலே உட்காந்துட்டு சரி இப்போ நம்மதுக்கு சிப்பு அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு எனிமி வேற டப்பு டப்புன்னு சவுண்டு வேற கேட்குது, ஸ்டெப்ஸ் உண்டு. அவனை வந்து நம்ம இப்போ சிப்பு வாங்க போறேன் வெண்டிங் மிஷினில் கையை வச்சோம்னு வச்சுக்கலாம், பேக்குள்ள கை வச்சிருக்கும் போதே பின்னாடியே வந்து வணக்கம் அப்படின்னு அழிச்சிடுவாங்க. அதனால வந்து பொறுமையாக போயிட்டு கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? வந்து இப்போ நான் வந்து வெயிட் பண்ணுவேன், வருவானா வெண்டிங் மிஷின். ஏன்னா அங்கிட்ட தான் சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா வரல. என்னடா பண்ணுறான் பார்த்தா அந்த பார்த்துட்டேன். ஐயோ அழுத்திருக்கலாமோ இவ்வளோ நேரம் வந்து நின்று இருந்தானேன்ட்டு. இங்கே பாருங்க, நான் இன்னும் எதையுமே வந்து டவுன்லோட் பண்ண கிடையாது, ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக. அதனால வந்து பாங்க ஹெல்மெட்லாம் தெரியுது அப்படிங்கிறத நூபெல்லாம் போயிட்டு அடிப்பிக்காரா அப்படிலாம் நான் கேட்காதீங்க. எல்லாம் பிளேயர்ஸ் தான். ஓகேங்களா? நானும் இந்த ஐடியும் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டரில் தான் இருக்குது. மேட்ச் முடிஞ்சோடனே நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து 2 நாளில் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் காட்டும். ஆனால் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஐடியா ஆஃப்லைனில் போட்டு தான் புஷ் பண்ணலான்னு இருக்கேன். அதை அப்புறம் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம். இந்த இடம் வந்து நம்ம ஏமாற மாதிரி இல்லை, 1க்கு 2 ஐடியா வச்சாவது புஷ் பண்ணிடுவோம். நான் கிராண்ட் மாஸ்டர் போகிறது உறுதி. ரீஜனில் திறந்து இருப்பேனான்னு எனக்கு தெரிலங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு பல வேலைகள் பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா இதையும் போட்டு நான் வந்து மண்டையில் ஏற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்துக்கலாம். நம்மளுக்கு பசங்க இருந்தாங்கன்னா, சப்போர்ட் பண்ணுறதுக்கு பசங்க இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து தொடர்ந்து ரீஜனில் இருப்பேன். நான் ஒரு ஆளால் மெனக்கட்டெலாம் இருக்க முடியாது, யாருமே இல்லை இப்போதைக்கு எனக்கு ஐடியில் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு. நான் இல்லாத டைமில் நைட் நான் பார்த்துப்பேன், பகலில் வந்து பார்த்துறது ஆள் இல்லை. அதனால் வந்து ஓகே போட்டு ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம், கிராண்ட் மாஸ்டர் மட்டும் போயிட்டு விட்டுடலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் இந்த சோலோ ஸ்குவாட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போது நம்ம டூவோ மேட்ச் போகிறோம், இல்லை வந்து சோலோ மேட்ச் போகிறோம். சோலோ மேட்ச்சில் கூட வந்து ஆப்போசிட்டில் உள்ள ஒருத்தன் தான் வந்தா மேலே போன மாதிரி இருந்தால் அடிச்சாகணும். இதே வந்து இந்த டூவோ மேட்ச்சில் போனோம் அப்படின்னா நம்ம டீமேட்டில் ஒருத்தனை இழந்துட்டோம் அப்படின்னா 2 பேர் ஓடி வர்றாங்க, வீட்டு மேலே ஏறி வர்றாங்க, நம்ம வந்து வீட்டு மேலே உட்காந்துருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கை காலெலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்க டைம்லாம் பயங்கரமாக ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடோட போகும்போது நம்ம ஸ்குவாடில் வந்து 3 பேர் ஆப்போனன்ட் ஸ்குவாட் வந்து முடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம ஒருத்தன் தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஸ்கேப் ஆகி நம்ம டீமேட்டை ரிவ்யூ பண்ண பார்ப்போம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சுத்து போட்டாங்கன்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்? வாங்கடா பார்த்துக்கலாம், வந்தா மலை போனா மயிறு, இருந்தா பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு, அந்த மாதிரி தான் நம்ம வந்து விளையாடுவோம். ஒரு ஸ்குவாடு நம்மள வந்து சுத்து போட்டாங்கன்னா அடிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம், சாகிறதுக்குள்ள ஒருத்தனையாவது கொண்டுட்டு தான் சாகணும் அப்படின்னு. ஆனால் இந்த சோலோ ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா தடவையுமே பார்த்தீங்கன்னா அதே மைண்ட் செட்டோட தான் விளாண்டாகணும். நம்ம அவ்வளோதான் சுத்து போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளே ஒன்றும் சுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தான் ஒரு ஸ்குவாடை தேடி போயிட்டு அடிக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ வந்து இருக்கிறதுலே என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டான ஒரு இதுனா சோலோ ஸ்குவாடை மட்டும் தான் நான் சொல்லுவேன். இப்போது இதை சொல்லும் போது எனக்கு கிரிக்கெட்டில் நேற்று வரைக்கும் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. இந்த ஆர்சிபி, நீங்கள் வந்து யார் ஃபேன்லாம் கேட்காதீங்க, நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்து தலை ஃபேன் தான், சிஎஸ்கே ஃபேன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அப்புறம் இன்னொரு டீமு கப்பு வாங்கணும்னு ஆசைப்படுற ஒரு டீம்னா அது வந்து ஆர்சிபி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வாங்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு டேஞ்சரஸான டீமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பிளே ஆஃப் போக முடியாது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவங்க தொடர்ந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சாலுமே ஆப்போனன்ட்ல உள்ள டீமும் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் வந்து லாஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து தொடர்ந்து எல்லா மேட்சும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து 190% வந்து கம்மி தான். அப்படி ஜெயிச்சாலுமே நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க, எதை பற்றியும் கவலை இல்லாமல். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஒரு நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தவிர வேற எந்த டீமு கப்பு வாங்கினாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனசு வராது. ஆனால் இப்போ ஆர்சிபி கப்பு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி கப்பு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்? இவ்வளோ நாள் கஷ்டப்படுறாங்க, இத்தனை வருஷம், ஒரு வாட்டி அது கப்பு வாங்கணும் அப்படின்னு தான். இப்போது நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா இப்போ ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா 3 டீமுக்கு மட்டும் தான் ஃபேன் பேஸ் அதிகம். சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 5 கப்பு வாங்கி வச்சிருக்கு, மும்பை பார்த்தீங்கன்னா 5 கப்பு வாங்கி வச்சிருக்கு. ஆனால் ஆர்சிபி கப்பே வாங்கல. ஆனாலுமே ஃபேன் பேஸ்
இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், விராட் கோலி தான். ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து வேற வேற டீம்ல இருந்து ஆர்சிபிக்கு வந்திருக்காங்க, ஆர்சிபி டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா வேற வேற டீமுக்கு போயிருக்காங்க. ஆனா விராட் கோலி பார்த்தீங்கன்னா வந்து டியூப்ளசி கூட பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஐபிஎல் விட்டு போற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபில தான் இருந்தாரு. ஆனா விராட் கோலி பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க ஆர்சிபில தான் இருந்தாரு. நான் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபில தான் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பார்க்க கிடையாதுங்க. சரிங்களா, 2011 தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சேன். சரி விடுங்க, நான் இப்போ வந்து வேர்ல்டு கப் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 2011 அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் கிரிக்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சேன். உண்மையை சொல்ல போனால் நான் வந்து அப்போலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், அப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். எதுக்காக? சரி விராட் கோலி கதைக்கு வருவோம். இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேனாக இருக்கோம், இல்லை மும்பை ஃபேனாக இருக்கோம், இல்லை வந்து ஒரு சில பேர்லாம் ஹைதராபாத், அப்புறம் டெல்லி, இது மாதிரி பஞ்சாப் நிறைய பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவங்கவுங்க டீம் விளையாடுற மேட்சை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா என்ன வேலை இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, லீவ் போட்டு பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வேலை ஆஃபீஸ் டைமில் அங்கே கூட செல் வச்சு பார்க்குறதா இருக்கட்டும், அவங்க டீம் விளையாடுற மேட்சை பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உட்காந்து பார்த்துருவாங்க. இதே மற்ற டீம் விளையாடுற மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கிரிக்கெட் வெறியனாக இருந்தால் எங்கே உட்காந்தாலும் பார்ப்பேன். ஃப்ரீயாக வெட்டியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்போதும் உட்காந்து பார்த்துட்டு போனோம்னு வச்சுங்களேன், வெறியனா இல்லைனா கூட. ஆனால் இப்போ தன்னோட ஃபேவரட் டீம் விளையாடுறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ வந்து மெனக்கறாங்களோ அதே அளவு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச் வந்துட்டா அதையும் பார்த்தீங்கன்னா உட்காந்து மெனக்கட்டு பார்க்குறாங்க. அதுக்கான காரணம் 2 தான். ஒன்று, ஒரு வாட்டியாவது கப்பு வாங்கினவங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து விராட் கோலி தான். ஃபர்ஸ்ட் காரணம் விராட் கோலி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டியாவது கப்பு வாங்கி அது விராட் கோலி இருக்கும்போதே கப்பு வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இவங்க வாங்க மாட்டாங்க. அது எப்போ வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாங்காமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். மெச்சூரான பர்சன் ஓகே, இங்கிலீஷில் கரெக்டாக சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஆர்சிபி வந்து ஒரு வாட்டி கப்பு வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆர்சிபி, அதாவது ஆர்சிபி வெரியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உட்காந்து மெனக்கட்டு பார்ப்பாங்க. நம்ம டீம் இப்போ நான் சிஎஸ்கே ஃபேனாக இருக்கேன், நான் அடுத்து என்ன நினைப்பேன், அதான் கப்பு வாங்கிட்டேன்லே இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சிரும். அந்த எக்ஸ்பெக்டேஷனா அது பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஒரு வாட்டி கப்பு வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு எதிர்பார்ப்பு குறைஞ்சிரும். ஸோ புரிஞ்சுங்க, இது உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமல் நிறைய நடக்கும். கிரிக்கெட்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டாக இல்லை. முழுக்க பணம் சம்பாதிக்கிற வந்து ஒரு இதாக மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து நம்ம எல்லாருமே சொல்கிறேன், கிரிக்கெட்டை வந்து கிரிக்கெட்டாக பாருங்கள். அது வந்து எமோஷனு, அது வந்து அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சம்பாதிச்சுட்டு போயிட்டே தான் இருப்பான். சரிங்களா, நம்ம வந்து அப்படியே கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் உட்காரணும். சொந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு இதாக பார்ப்போம். இது வந்து ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம், வயசுக்குன்னா ஒரு வயசு வந்ததுக்கப்புறம், நான் தான் தப்பாக சொல்கிறேன், ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிடும். நானுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அவர் போயிட்டாருன்னா அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கிரிக்கெட் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். நிறைய பேருக்கு, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் ரிட்டையர் ஆக வேண்டிய தலை வந்து இந்த வருஷம் வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்காருன்னா அதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் மேலே தப்பு கிடையாது, அவர் போக தான் நினைக்கிறாரு. ஆனால் அவர் போயிட்டார் அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் பார்க்குறது வந்து இன்ட்ரெஸ்டே போயிடும். ஐபிஎல் பார்க்கறதையும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போக. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிரிக்கெட் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டேமேஜ் ஏற்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தலையை வந்து பிடிச்சி இழுத்து வச்சிருக்காங்க. இது வந்து என்னோட ஒரு கருத்து கணிப்பு மட்டுமே. நீங்கள் வந்து உடனே வந்து இவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க, யோசிச்சு பாருங்க. அதுதான் நான் சொல்கிறேன், மற்றபடி வேற எதுவும் சொல்ல கிடையாது. ஓகே, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட முடிவு வருது. ரொம்ப நாள் கழிச்சு கேமோட கதையை பற்றி பேசாமல் வெளி கதையை பற்றி பேசிட்டு நினைக்கிறேன். இது உங்களுக்கு வந்து ஓகேன்னு பட்டுச்சுன்னா சொல்லுங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கேமோட கதையை பேசாமல் கொஞ்சம் வெளி கதையை பேசு ப்ரோ, நல்லா பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து பேசுகிறேன். இல்லைன்னா கேமோட கதையை மட்டுமே பேசுகிறேன். நீங்கள் சொன்னாலுமே நான் எனக்கு வந்து பேசுகிற வேறு டாபிக் இல்லை அப்படின்னா நான் வேறு கதையை தான் எடுத்துகிட்டு வருவேன். சரிங்களா, சரி ஓகே, இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், பை. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.